தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் உதயநிதி நண்பர் ஓரங்கட்டப்பட்டார். திமுகவில் உதயநிதி நண்பர் ஓரங்கட்டப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சி மாவட்டம் அமைச்சர் KN நேரு கட்டுப்பாட்டில் இருந்தது. பின்பு திருச்சி சிவா அவர் அரசியலில் அவருடைய கை ஓங்கியது. ஆக 2 கோஷ்டிகள் இருந்தது, திருச்சி சிவா மற்றும் அமைச்சர் நேரு. மூன்றாவது கோஷ்டியாக அன்பில் மகேஷ் உருவாக்கப்பட்டார். அவர் தமிழக அமைச்சராக பதவி வகித்தார். 3 கோஷ்டிகள் இருந்தது. தற்பொழுது திருச்சி சிவா திருச்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2 கோஷ்டிகள் மட்டும் இருந்தது. KN நேருவுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் பனிப்போர் நடைபெற்றது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் நேரு மட்டும் வெற்றி பெற்றார். திமுக படுதோல்வி அடைந்தது. இதற்கு காரணம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதான் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி மாவட்டம் நேரு கட்டுப்பாட்டில் இருந்தால் நேரு அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுத்திருப்பார். நேருவுக்கு எதிராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வளர்த்துவிட்டது திமுகவுக்கு குழி தோண்டியது போல் ஆகிவிட்டது என திமுக தலைவரிடம் போட்டுக் கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக திமுக தலைமை தற்பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை ஓரங்கட்ட முடிவு செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் முழுவதையும் KN நேரு வசம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளது. அன்பில் மகேஷ் திமுகவில் ஓரங்கட்டப்படுகிறார். அவர் இளைஞரணி நிர்வாக பொறுப்பை மட்டும்தான் கவனிப்பார். உதயநிதியுடன் மிகவும் நெருக்கமாக இருந்து வந்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆனால் அவர் முயற்சித்து பார்த்தும் கூட காரியம் கைகூடவில்லை. தற்பொழுது திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி.